ஏன்னா இஸ்ரேலில் வந்து ரெண்டு விதமான குரூப் இருக்குது. ஓகே, 2 விதமான குரூப். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலில் நம்ம இஸ்ரேலில் போனால் என்ன ஒரு காரியம்னா, ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ சில நேரம் நிறையா குழப்பங்கள். ஏன்னா இஸ்ரேலில் வந்து ரெண்டு விதமான குரூப் இருக்குது. ஓகே, 2 விதமான குரூப். என்ன குரூப்னா, ஒன்று நம்ம மாதிரி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், இன்னொன்று வந்து கேத்தலிக் கிறிஸ்தவர்கள். கேத்தலிக்கியர்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இங்கிட்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய ஒரு பிலீஃப் இருக்குது. ஓகே, அதனால் உங்கள்கிட்ட இதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த கோல்கோதா மலை. இதுதான் அந்த கோல்கோதா மலை. இது நான் அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, அது நான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த புக்கே தங்கோரா. மலாயில் வந்து புக்கே தங்கோரான்னுவாங்க. ஓகே, கோல்கோதா மலை. ஆமாம், அவர் இந்த மலையில் தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவை இங்கே மேலே அந்த மலை மேலே தான் இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இன்னும் மாடர்னாக இருக்குது. எனக்கு ஏன்ஷியன் கொஞ்சம் போனீங்க 2000 years ago உள்ள கோல்கோதா மலையை நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் காடாக இருக்கும். மேலாம் கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கும். அந்த செவுறு இருக்காது, இந்த மாதிரி இந்த செவுறு இருக்காது. அது கொஞ்சம் மரங்களாக இருக்கும். ஓகே, அதில் வந்து அந்த தொங்கோராவோட இது வந்து இன்னும் கிளியராக இருக்கும். ஒரு மண்டோடு மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். 2 கண். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கண், இங்கே ஒரு கண். ஸோ இது இந்த மாதிரி இப்படி அது இருக்கும். ஆனால் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும் பார்க்க. அது கொஞ்சம் பழசு. ஆனால் 2000 வருஷம் கூட இது எப்போ எடுத்ததுன்னு தெரில. இந்த சம்பவம் அதுக்கப்புறம் மண் சரிஞ்சா அது என்ன ஆச்சா தெரியல. ஆனால் நீங்கள் ஏன்ஷியனோட போய் பார்த்தீங்கன்னா 2000 years ago அப்படின்னு சொல்லி நீங்கள் கோல்கோதா மலை, ஓகே, கல்வாரியில் கோல்கோதா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2000 years ago அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே.